வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது எஜுகெஸ்ட். இது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்மில் நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங், கோடிங் பற்றி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி சொல்லி கொடுப்பாங்க. அமௌண்ட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and வணக்கம். உங்களை ஒரு புதிய வீடியோ தொடரில் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ தொடர் மூலமாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, விதிகளை நாம் பார்க்க போகிறோம். ஸோ விதிகள் அப்படின்னு வரும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன், இன்னும் பிற விதிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம எதற்காக தேடுறோம் அப்படின்னா, எதற்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இலக்குகளை அடையணும் அல்லது வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக. வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தினால கிடைக்கிறது கிடையாது. பலவிதமான விஷயங்களுடைய கூட்டு முயற்சி தான் வெற்றி அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த வெற்றியை உருவாக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் நினச்சிக்கிற மாதிரி சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு சின்ன துகள் மட்டும்தான், ஒரு சிறு பகுதி மட்டும்தான். இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோ தொடர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுதான் வெற்றி விதி. த லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட், காரண விளைவு விதி. நடக்கிற எல்லாமே ஒரு காரணத்தினால தான் நடக்குது. இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்க, ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களுமே தன்னிச்சையாக நடப்பது கிடையாது. அதுக்கு ஒரு காரணமோ இல்லை பல காரணங்களோ இருக்குது. உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையணும் அப்படின்னா சிம்பிளாக அதுக்கு என்ன விதமான செயல்களை நீங்கள் செய்யணுமோ அந்த எஃபோர்ட்டை போடுங்க, அந்த காரணத்தை உருவாக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற விளைவு, அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். த லா ஆஃப் மைண்ட், மனதின் விதி. நம்முடைய புறச்சூழல், நம்முடைய சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்முடைய செயல்களால் தான் உருவாக்கப்படுது. ஆனால் இந்த செயல்கள் எப்படி உருவாகுதுன்னா நம்முடைய மனதினுடைய எண்ணத்தினால். ஸோ அப்போது ஒவ்வொரு எண்ணமும் ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டது. அப்போது இந்த எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை குறித்து மட்டும் உங்களுடைய எண்ணங்களை க்ரியேட்டிவாக யோசிச்சுட்டே இருங்க. அதை அடையக்கூடிய வழிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் அந்த நிலையை அடைய முடியும். த லா ஆஃப் மென்டல் ஈக்குவலன்சி, மனதின் சமநிலை விதி. மனசு, அதுக்கப்புறம் இந்த உலகம், இந்த ரெண்டையுமே ஒரு தெராசு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் மனசு அப்படிங்கிறது தெராசனுடைய ஒரு பக்கம், இந்த உலகம் அப்படிங்கிறது தெராசனுடைய இன்னொரு பக்கம். உங்களுடைய மனதிற்கு நீங்கள் எவ்வளோ வெயிட்டை கொடுத்து வச்சுருக்கிறீங்களோ அதுதான் தெராசனுடைய இன்னொரு பக்கத்தில் பிரதிபலிக்குது. அதாவது உங்களுக்குள்ள என்ன விதமான எண்ணங்கள், திறமைகள், அறிவு, புத்தி, இந்த மாதிரி இருக்கிற அத்தனை விஷயங்கள், எமோஷன்ஸ், என்னென்ன மாதிரியான விஷயங்களை வச்சுருக்கிறீங்களோ அதற்கு சமமான இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய உலகத்தை நீங்கள் சிறப்பானதாக உருவாக்கணும், உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வடிவமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள்ளே அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்னென்ன விஷயங்கள் தேவையாக இருக்கோ அந்த அத்தனை வெயிட்டையும் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகம் உங்களுக்கு சமநிலை அடையும். வெற்றி விதிகள் தொடரும்.